Isekai. ஹே காய்ஸ், இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேஜிகே சாப்டர் 262 வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாப்டர் வந்து ரொம்பவே குட்டி சாப்டர். ஏன்னா நம்ம ஆத்தர் கெகே அகட்டமிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு 7 சாப்டர் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 7 பேஜஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாப்டரோட மிச்சதெல்லாம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சாப்டர் அப்படியே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிருவோம். சாப்டர் ஸ்டார்டிங் என்ன ஆகுதுன்னா, போன சாப்டரில் முடித்த மாதிரியே இப்போ வந்து டொமைன் எக்ஸ்பான்ஷன் 2 பேரும் அப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இந்த டைமில் நம்ம யூட்டை என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம டொமைன் எக்ஸ்பான்ஷன் கோஜோ ஏற்கனவே பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அதாவது அவரோட டொமைன் பேரியரை ஒரு பேஸ்கெட் பால் சைஸ்க்கு சின்னதாகிருப்பார்ல, அதே மாதிரி ஒரு பேஸ்கெட் பால் சைஸ்க்கு சின்னதாகிருக்காரு. அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணிருக்காண்டி நம்ம யூட்டா டொமைன் ஆக்டிவேட் பண்ணும்போது சொல்லிக்கிட்டே தான் ஆரம்பிக்கிறாரு. என்னதுன்னா, அவரால் மொத்தமே 3 நிமிஷத்துக்கு மட்டும் தான் கோஜோட டொமைனை ஆக்டிவேட்டாக வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே அவரால் முடியாது. ஸோ இந்த 3 மினிட்ஸ்க்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரோ அது அவருடைய விஷயமா இருக்கும். ஆனால் இவர் ஏற்கனவே கோஜோட பதில் இதுக்கு ட்ரைனிங்லாம் எடுத்துருக்காரு. குணாவாலையுமே அவருடைய அந்த மெலவன்ஸ் லைனை மொத்தமே 99 செகண்ட்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம யூட்டா எப்படியாவது 3 மினிட்ஸ்க்குள்ளே அவர் டிஃபீட் பண்ணிடலான்னு பார்க்குறாரு. ஏன்னா 3 மினிட்ஸ்க்குள்ளே டிஃபீட் பண்ணாட்டி சுக்குனா மொத்த பேரி கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்குனாவுமே என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மட்டும் உனக்கு கொண்டுட்டேன்னா மற்ற எல்லாருமே என்னுடைய டொமைன் யூஸ் பண்ணி அசால்ட்டாக என்னால் கொண்டு வர முடியும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி, அதாவது டிஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்னால் ஈஸியாகவே கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் நம்ம யூட்டோர் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ப்ளூ டெக்னிக் யூஸ் பண்ணி சுக்குனா கிட்ட இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதையே நம்ம சுக்குனா பயன்படுத்திக்கிட்டு யூட்டாவுக்கு செமையான ஷாட்டை போட்டுவிட்றாரு. இது பார்த்து யூட்டா செம ஷாக்காக வருவார். ஏன்னா இன்ஃபினிட் பாயிண்ட்டுக்குள்ளே யாராலையும் அசையவே முடியாது. ஆனால் நம்ம சுக்குனா அதையே விஸ்டன் பண்ணி நின்றுருக்காரு. திருப்பி அடிக்கவும் செய்கிறாரு வித் டொமைன் ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு. ஒரு டொமைன் எக்ஸ்பான்ஷனையும் யூஸ் பண்ணிக்கிட்டு டொமைன் ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் யூட்டோ செம்ம ஷாக்கில் இருக்கார். தட்ஸ் வை ஹி கால்ட் அஸ் கிங் ஆஃப் கர்சஸ். அதே சமயத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ரீக்கா வந்து யூட்டோட பாடியை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. பிகாஸ் நம்ம யூட்டா வந்து கோஜோட பாடியில் லாக் ஆகிட்டார். இனிமேல் யூட்டாங்கிறது ஒரு கிடையாது. ஸோ யூட்டாவோட பாடியை ரீக்கா கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. அதோட இந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக யூட்டா இறந்துட்டார் தான், ஏன்னா கடைசியாக அப்படி தான் முடிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கடைசியாக பார்க்கும்போது நம்ம யூட்டோட பாடி 2 துண்டாக கிடந்துச்சு, இதில் ஒட்டி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த சுக்குனாக்கிட்ட அடி வாங்கும்போது நினைக்கிறேன், அப்போயே அவரோட பாடி ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்துருக்கு. இந்த கலவரத்துக்கு நடுவில் நம்ம கோஜாவை கொண்டு போட்டாங்க, சீக்கிரமாக யூட்டோவை கொண்டு வருவாங்க. நம்ம இரட்டோர் யூஜியை என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. பாவம் அவர் சும்மா இருக்கார் இந்த சாப்டரில். ஸோ இதுக்கப்புறம் ஜுட்சு கைசன் சாப்டர் வந்து ஒரு 21 நாள் கழிச்சு தான் வரப்போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு உடம்பு சரியில்லை கட்டமைக்கு. ஸோ 21 நாள் கழிச்சு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா.